அஸ்ஸலாமு அலைக்கும். குழுமத்தில் உள்ள அனைவருக்கும் பரிபூரணமான சாந்தி உண்டாவதாக. உண்மையின் வெளிப்பாடு குழுமம் ஆரம்பிக்கப்பட்டு நான் ஒரு 4 வருடமாக இருக்கிறேன். இந்த குழுமத்தில் முதலாக என்னை இணைச்சது நசார் நானா தான். முதலாவது நசார் நானா தான் என்னை இதை கேட்ட, இப்படி ஒரு குழுமம் இருக்கி நான் உங்களை இணைக்கவாண்டு. அப்போ நான் சொன்னேன், ஓ அப்படி இணைங்க. நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தளத்தில் இருந்திருக்கிறேன் குழுமத்தில். ஆனால் உண்மையின் வெளிப்பாடு குழுமத்தை இணைச்சதுக்கு பிறகுதான் நான் இந்த உண்மையான கல்வியை, இந்த நான் என்ற உணர்றது உண்மையிலே உயிராக, உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர்தானே ஈமானடான்ற உண்மையான கல்வியை, உஸ்தாது தந்த கல்வியை, இந்த உண்மையின் வெளிப்பாட்டில் உண்மையாக அனசாஃபிஸ் நான் வெளிப்படுத்தின உண்மையை நான் அது உள்ளத்தால் உணர்ந்தேன் இந்த கல்வியை. அதனால் இந்த உண்மையின் வெளிப்பாடு தளம் இன்னும் சிறப்பாக முன்காலத்தில் வாரத்துக்கு நான் மிகவும் என்னால் இயன்ற அளவு நான் இந்த உண்மையின் வெளிப்பாடு தளத்தில் இருந்து உண்மையாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து இன்ஷா அல்லாஹ் இதை உண்மையை வெளிப்படுத்துவோம். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இந்த குழுமத்தில் நான் முதலாக இணையக்கிட்ட எனக்கு உண்மையிலே களிமாவோட சொல் மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. அல்லாவை தவிர சிருஷ்டி இல்லை. இதை தான் நாம் சொல்லிக்கிட்டு நின்றோம். இந்த குழுமத்தில் இணைஞ்சதுக்கு தான் உண்மையிலேயே அந்த கருத்தை உணர்ந்தோம். ஒவ்வொரு நாளும் கருத்தை உணரக்கூடிய ஒரு நிலைமைக்கு அனசாஃபிஸ்னான மூலியமாக அதை நாம் உணர்ந்தோம். உஸ்தாதுடைய மாணவர்கள்ன்ற முறையில் உண்மையிலேயே இந்த உண்மையை வெளிப்படுத்தினது உண்மையின் வெளிப்பாட்டு குழுமத்தில் அனசாஃபிஸ்னான தவிர வேறு யாரும் என்னை பொறுத்த வரையில்னு சொன்னான். அவ்வளோ உஸ்தாதுடைய மாணவர்கள், பழைய மாணவர்கள் இருந்தும் கூட அனசாஃபிஸ்னானா இந்த உண்மையின் வெளிப்பாட்டு தளம் ஒன்று ஆரம்பித்து இந்த நான் என்ற உணர்வை பிடிச்சி தந்ததும், இதை வெளிப்படுத்தினமும் ஒரு ஆண்மகன் அனசாஃபிஸ்னானா என்று நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ்.